அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஷூஸ் ட்ரீமி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் ஏதாவது ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது மெதுவடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது செய்கிறதுக்காக உளுந்து மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளோர், அதாவது அரிசி மாவு ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அது நல்லா பீட் பண்ணினதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் பெப்பர் கொஞ்சம் இடித்து போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட் பண்ண உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளஃபினஸ் கிடைக்கும், லைக் இந்த மாதிரி. ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மெதுவடை வந்துட்டு போட போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் தண்ணி எடுத்துருக்கோம். அது எடுத்து இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவு எடுத்து ரவுண்ட் பண்ணி நடுவில் ஓட்டை போட்டோம் அப்படின்னா ஸோ அது சூப்பராக இருக்கும். எப்படின்னா நீங்கள் கடையில் வாங்குகிற மாதிரியே தான் இருக்கும், அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸுக்குமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கருகி போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சா. ஸோ இதே மாதிரி நாங்கள் இன்னும் கொஞ்சம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு 10 மெதுவடை அளவுக்கு பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் மட்டும்தான் அது உங்களுக்கு வரும், அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு வராது. ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் நான் சொன்னல இன்னும் கொஞ்சம் மெதுவடை வந்துட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அதுதான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பார்க்கும்போதே அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நாங்கள் கோகோனட் சட்னியும் செஞ்சோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.